பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை 55ஆம் சங்கீதம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார் என்கிற அந்த தலைப்பில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆங்கிலத்தில் சஸ்டெயின் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அதாவது பராமரிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பராமரிக்கிறார் அல்லது ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் இப்பொழுது தான் ஆதரிக்கிறார் என்று அல்ல. 71ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, தாயின் வயிற்றில் இருந்தே கர்த்தர் நம்மை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். சரி, தாயின் வயிற்றில் இருந்தபோது ஆதரித்தாரே, இப்பொழுது ஆதரிக்கிறாரா என்றால், ஆதியாகம புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நமக்கு ஆதரவாய் இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, எப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை ஆதரிக்கிறார்? ஒரு 3 காரியங்களை சொல்கிறேன். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், நம்முடைய ஆபத்து நாளிலே கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருக்கிறார். அநேக எதிர்ப்புகளை, அநேக ஆபத்துகளை நாம் சந்திக்கிறோம் இந்த பூமியிலே. எப்பெல்லாம் ஆபத்து வரும்போதோ அப்பெல்லாம் நம் ஆண்டவரை நாம் கூப்பிடும்போது கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருந்து நம்மை தப்புவித்து நம்மளை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். 2வது, ஆதியாகம புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், நம்முடைய எதிர்காலங்கள் கேள்விக்குறி ஆகும்போது கர்த்தர் நம்மை ஆதரிக்கிறவராயிருக்கிறார். அநேக நேரங்களில் நாம் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கும் போது நம்முடைய எதிர்காலங்களை குறித்ததான கேள்வி நமக்கு வரும். எப்படி முடியும், என்னவா இருக்கும், என் குடும்பம் எப்படி இருக்கும், என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த எதிர்காலத்தை குறித்து நீ கவலைப்படாது இருக்கும்படியாக உன் எதிர்காலங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கும் போது கர்த்தரே உனக்கு ஆதரவாக இருக்கிறவராக இருக்கிறார். 3வது, ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, எல்லாமே தளர்ந்து போய்விட்டது, எல்லாமே சூழ்நிலை எல்லாமே மாறி போய்விட்டது என்ன என்கிற நிலைமையில் இருக்கும்போது, தளர்ந்து போன நேரங்களில் கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருக்கிறார். நமக்கு கைகூடி வர வேண்டியது கைகூடி வராமல் போயிட்டா, அல்லது வயதாகிவிட்டதா, அல்லது நம்முடைய சூழ்நிலை எல்லாமே நமக்கு சாதகம் இல்லாமல் மாறிக்கொண்டு போகிறதா, அப்பொழுது தளர்ந்து போய்விடுகிறோம், மனம் தளர்ந்து போய்விடுகிறோம். வேதம் சொல்கிறது, தளர்ந்து போகிறவர்களை திடப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். நிச்சயமாகவே தளர்ந்து போகிற உங்களுக்கு கர்த்தர் ஆதரவாக இருப்பாராக. இந்த ஆதரவின் தேவன் இந்த நாள் மாத்திரமல்ல, இந்த மாதம் மட்டுமல்ல, உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை ஆதரித்து, உங்களை பராமரித்து, உங்களை காப்பாற்றுவார். அவர் சொல்லுவதை உங்களுக்கு அப்படியே செய்வார். அந்த வார்த்தையின்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.